அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நல்ல கருத்துக்கள் நிறைய பேர்த்த போய் சேரும் பொழுது கண்டிப்பாக அது பயனுள்ளதாக அனைவருக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. வீட்டில் குறிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். அதுலேயும் குறிப்பாக பூஜை அறை தனியாக இருந்ததுன்னா அங்கே ஏற்றிடுவோம். அப்போ மற்ற அறைகள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற அறைகளில் இருக்கும்போதும் கூட நம்ம மனது ஒரு மாதிரி தடுமாறுதுன்னா அந்த அறைகளிலும் நீங்கள் விளக்கை ஏற்றி வைக்கணும். அப்போ தான் மனதானது ஒரு புத்துணர்ச்சி அடையும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது தெய்வ வழிபாடு மட்டுமல்லாது நம் உள்ளுணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் விளக்கேற்றுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்க்கும் போதே மனதிற்கு ஒரு அமைதி உண்டாகும். தொடர்ந்து விளக்கெறியறத ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசில் இருக்க எல்லா கவலையும் போயிடும். அப்படியே புத்துணர்வு அடைந்தது போல் ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட தன்மையுள்ள விளக்கை ஏற்றும் பொழுது என்னென்ன விஷயத்தை கவனித்து செய்ய வேண்டும் அப்படின்னா, விளக்கு ஏற்றுறீங்கன்னா அப்படியே தந்தரையில் நேராக விளக்க வைக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே உண்டானது தான். இப்போ நம்ம குத்து விளக்கு ஏற்றினா கூட கீழே ஒரு விரிப்பு அப்படிங்கிறது அல்லது வாழை இலை ஏதேனும் ஒன்று வைத்து அதன் மீது நீங்கள் விளக்கை வைப்பது தான் உத்தமம். இப்போ அதே அகல் விளக்கு ஏற்றுறோம், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம், எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு தட்டு பித்தளையிலையோ அல்லது செம்புலையோ ஒரு தட்டு இருந்ததுன்னா அதை வைத்து அதன் மீது நீங்கள் எந்த விளக்காக இருந்தாலும் வைத்து ஏற்றலாம். நேராக தந்தரையில் தயவு செய்து வைக்க வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோலம் போட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு ஏற்றுவாங்க. சில பேர் மரத்தில் முக்காலி மாதிரி சின்னதாக இருக்கும் அது வாங்கி வச்சு ஏற்றுவாங்க. அதெல்லாம் மிக சரியான விஷயம். இப்போ அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும். அந்த முக்காலியாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றணும். விளக்கு ஏற்றுறீங்கனாவே நல்லா தெரிஞ்சுக்குங்க, விளக்கு மகாலட்சுமி அம்சம் உடையது. அதனால் 2 பூ கண்டிப்பாக இருக்கணும். பூ வச்சுட்டு அப்புறமா விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப மொட்டையான்னு இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக தான் இருக்கணும். விளக்கு ஏற்றுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் சுத்தம் பண்ணுவேன், முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு தடவை தான் சுத்தம் பண்ணுவேன்னா தயவு செய்து அப்படி விளக்கை ஏற்றாதீர்கள். அவ்வளவு அசுத்தமாக விளக்கை ஏற்றக்கூடாது. சுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம மனசில் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். விளக்கை தினசரி சுத்தப்படுத்தலாமா? தூய்மைப்படுத்தலாம், ரொம்ப நல்லது. சுத்தமான இடத்தில் தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள். சுத்தம் செய்துவிட்டு புது திரி போட்டு ஏற்றலாம். சில பேர் தினம் புது திரி போட்டு ஏற்றினா என்ன ஆகிறது அப்படின்னு கேட்பாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம செய்கிற செலவுகளில் திரி அவ்வளோ ஒன்றும் பெரிய விலை எடுக்க போவது இல்லை. நம்ம நினச்சோம் அப்படின்னா பஞ்சு வாங்கி திரியாக திரித்து போடலாம், சின்ன சின்ன திரியாக திரித்து போடலாம். அதனால் தினம் சுத்தம் செய்து அதில் புது திரி போட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். செய்து பாருங்கள், மன மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே ஒரு இன்பமயமான சூழ்நிலையானது உங்களை சுற்றி உருவாகியிருக்கும். ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த 3 எண்ணெயை கலந்து ஏற்றுறேன், 5 எண்ணெயை கலந்து ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. தயவுசெய்து வீடுகளில் அதை பண்ணாதீங்க. ஒன்று சுத்தமான நெய்யில் ஏற்றுங்க, இல்லையா நல்ல நெய்யில் விளக்கேற்றுங்க. வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் வீட்டை பொறுத்தளவு. சில பேர் இழுப்ப எண்ணெய் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. வீடுகளில் எதையும் பயன்படுத்த வேண்டாம். சுத்தமான நெய் இல்லை, அவ்வளவு செலவு செய்ய முடியலன்னா சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி வீட்டில் விளக்கேற்றுங்க, அதுவே போதுமானது. திரியை பொறுத்தளவு பருத்தி பஞ்சு திரி போதுமானது. இல்லை என்னால் முடியும் அப்படின்னா தாமரை தண்டு திரி இருக்கும், அந்த தாமரை தண்டு திரியை வாங்கி ஏற்றுறது. அதிலும் பன்னீரில் ஊற வச்சு ஏற்றுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகிறதுக்கு. அந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா கூட வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆத்ம விளக்கு அப்படின்னு அணையா விளக்கு வீட்டில் ஏற்றுவாங்க. அந்த விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது அதையும் சுத்தம் செய்து தான் ஏற்ற வேண்டும். அப்படி சுத்தம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி மாசுபடிஞ்சிருது அப்படின்னா எரிகின்ற ஜோதியிலே இன்னொரு விளக்கை ஏற்றி கொண்டு பின்னர் அந்த விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் அந்த எண்ணெய் நெய் அல்லது ஊற்றி அது பிறகு ஏற்றி வைக்கலாம். அதுலேயும் மாசு தொடர்ந்து படியக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த விளக்கு அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு வீட்டிலே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கக்கூடியது. அதனால தான் சொல்கிறது. அதில் சில பேர் விளக்குக்கு கீழே 5 ரூபாய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கல்கண்டு போட்டு விளக்கேற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வகை வகையாக சொல்லப்படும். இன்னும் சொல்லப்போனால் வீட்டில்
கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவது சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. விளக்கிலே இறைவனை ஸ்தாபனம் செய்கின்றோம். அந்த இடத்துல இப்போ ரொம்ப முக்கியமானது, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா கடன் தீரும்பாங்க, வீட்டில் புத்திரபாகியம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லப்படும். கஜலட்சுமி விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா செல்வ செழிப்பு உண்டாகும்பாங்க. இப்போ பின்புறத்தில் நம்ம காமாட்சி அம்மனோட உருவம் இருந்தாலோ கஜலட்சுமி அம்மன் உருவம் இருந்தாலோ தான் அந்த இடத்துல லக்ஷ்மியோ காமாட்சி அம்மனோ ஆவாகனம் ஆவார்கள் என்றில்லை. அந்த ஜோதியிலே நீங்கள் வேண்டுகோள் விடுக்கின்ற தெய்வமாகப்பட்டவர்கள் அந்த இடத்துல ஆவாகனமாகி உங்களுக்கு அருள் தருவார்கள். அப்போ நீங்கள் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி, அகல் விளக்கில் அம்மா மகாலட்சுமி இந்த தீபத்தில் நீங்கள் ஆவாகனமாகி அருள் புரியணும்னு வேண்டி கேட்டிங்கன்னா அந்த தீபத்தில் அம்மா எழுந்தருள்வார்கள், அருள் புரிவார்கள். அம்மா வாராகி இந்த தீபத்திலே நீ எழுந்தருள வேண்டும்னு கேட்டால் வாராகி தேவி அந்த இடத்துல எழுந்தருளி அருள் புரிவார்கள். அப்போ கஜலட்சுமி விளக்கு தான் ஏற்றணும், காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றணும் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. நம்மக்கிட்ட எந்த விளக்கு இருக்கோ அந்த விளக்கை வீட்டில் தாராளமாக ஏற்றலாம். இன்னொன்று, அந்த மண் விளக்கு, வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு, இன்னும் சொல்லப்போனால் இரும்புலாம் விளக்கு இருக்குது. இரும்பு விளக்கு சனீஸ்வர பகவானோட தோஷத்தை நீக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். மற்றபடி வீட்டில எல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. அதே போல் வெள்ளி விளக்கு நம்மால் முடிகிறது அப்படின்னா வெள்ளி விளக்கு, ஆனால் அனைவராலும் ஏற்ற முடியும் அப்படின்னா அது நம்ம சொல்லக்கூடிய சிட்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கு, மண் விளக்கு, அகல் விளக்கு அப்படிங்கிறது. அதில் ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். சந்தன குங்குமம் வச்சு நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கலாம். வீட்டில் ஒன்று ஏற்றுறதுக்கு பதிலாக துணை விளக்கோடு சேர்த்து 2 விளக்குகளை ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை எங்கள் வீட்டில் நிறைய விளக்கு இருக்குது, நாங்கள் அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் நிறைய வச்சுருக்கோம், தாராளமாக பூஜை அறை முழுவதும் விளக்கு ஏற்றலாம். ஆத்ம விளக்கு 1, கஜலட்சுமி விளக்கு 1, அகல் விளக்கு 1, குத்து விளக்கு 1 தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா எந்த இடத்தில் வெளிச்சம் ஒளி குடி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல எந்த தீமைகளும் அண்டுவதில்லை, துர்சக்திகளும் அணுகுவதில்லை. அப்போ வீட்டில் வெளிச்சம் உண்டாகிறது அப்படிங்கும் போது அங்கே லக்ஷ்மி கடாட்சம் கூடவே உண்டாகி விடுகிறது. அது மிகவும் அற்புதமானதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இதையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திரியை அடிக்கடி மாற்றிடணும். திரி ஏற்றினதுக்கப்புறமா கையால் தூண்டக்கூடாது. நிறைய பேர் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு கையிலே தொடுவாங்க. விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தேவையில்லாமல் அதை தொந்தரவே பண்ணக்கூடாது. தூண்டணும்னு நினச்சாலும் தூண்டி வச்சு மெதுவாக தூண்டிக்கணுமே தவிர தனன்னு எரியவும் கூடாது. அதையும் நம்ம உறுதி செய்துக்கணும். இப்போ இவ்வளவு விஷயம் இருக்கிறதா? கண்டிப்பாக இவ்வளவு விஷயம் இருக்கிறது. சாதாரணமல்ல. ஜோதி அப்படிங்கிறதே இறைவனுடைய அம்சம். வீட்டில் காலையில் மாலையில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலே அது சிறப்பான விஷயம். இல்லை நான் ஆத்ம விளக்கேற்றுகின்றேன், அணையா விளக்கேற்றுகின்றேன், தாராளமாக வீட்டில் எறிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். அது ஒரு பெரிய ஆற்றலை அந்த இடத்திலே அது உருவாக்கி வைத்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக உணர்ந்துக்குப்போம். இப்போ நிறைய பேர் வீட்டில் தொடர்ந்து விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு. அது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்கும். வீடுகளில் ஏற்றப்படுகின்ற வெளிச்சம் தெருவரையிலும் உண்டு. ஒரு தெருவில் இருக்க எல்லாரும் ஏற்றும் போது அந்த ஊருக்கும், அந்த ஊரில் இருக்க எல்லாரும் ஏற்றும் போது அப்படியே பரவி அந்த நாடும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆலயத்திற்கு போய் மூலவர தரிசனம் செய்யும் போது கண்ணை மூடி நாம் இறை தரிசனம் செய்கின்றோம் அல்லவா, அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த பதிவுல ரொம்ப சுருக்கமா பார்க்கிறோம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. நண்பர்களே, அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். பொதுவா இறை தரிசனம் மனசுக்குள்ள பண்ணும்போது கண்ணை மூடி தரிசனம் பண்ணலாம். ஆனா ஆலயத்துக்கு போறோம், அங்க மூலவர தரிசனம் செய்ய போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம இந்த கண்ணை மூடி வேண்டுகின்றோம் அல்லவா, அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த பதிவு. பொதுவாக நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், ரொம்ப தூரத்தில் இருக்க ஆலயத்துக்கு போகிறோம், ரொம்ப நேரம் காத்திருக்கோம். காத்திருந்ததுக்கப்புறம் அப்படியே கிட்டத்தில் மூலவர்கிட்ட போனோம், டப்புன்னு கண்ணை மூடிடுவோம். அங்கே தீபாராதனை நடந்துகிட்டு இருக்கோம். அதை பார்க்காம கண்ணை மூடி அப்பா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கோ, என்ன நல்லா வச்சுக்கோ, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என்ன வேண்டுதலை வைக்கிறதுனே தெரியாமல் அங்கே போய் அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த தப்பை எப்போவுமே பண்ணாதீங்க. தீபாராதனை பார்க்கும்போது அவங்க அந்த மூலவரோட அங்கங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு காண்பிப்பார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம் சார்ந்தது.
அந்த பாத தரிசனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே காண வேண்டிய தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மற்ற அங்கங்கள் எல்லாம் காட்டும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு அவயங்களாக நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் பிறகு ஒரு பெரிய விஷயம் சொல்லப்படும், தத்துவம் சொல்லப்படும். அதை உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஆனால் பண்ணக்கூடாத தப்பு அப்படின்னா அந்த இடத்துல போய் கண்ணை மூடி நிற்கிறது. அப்போ எப்பையெல்லாம் வழிபாட்டின் போது கண்ணை மூடி நிற்கலாம் அப்படின்னா, ஆலயங்களுக்கு போனால் எக்காரணத்தை கொண்டும் கண்ணை மூடி அந்த தரிசனம் பார்க்காம மூலவருக்கு முன்னாடி நிற்கக்கூடாது, நல்லா பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த சைடு ஓரமாக வருவோம் இல்லையா, தரிசனத்தை முடிச்சுட்டு ஆலயத்தில் ஒரு இடத்துல அமருங்கள், அமர்ந்து கண்ணை மூடுங்கள். கண்ணை மூடி நம்ம என்ன தரிசனம் பார்த்தோம் அப்படிங்கிறத அசை போடும் வகையிலே புருவ நெற்றியிலே கொண்டு வந்து நிறுத்துங்கள். அது ஞாபகப்படுத்துதல் அப்படின்ட்டு பெயர். மீண்டும் மீண்டும் நம்ம அதை ஞாபகப்படுத்துகிறோம். பாத தரிசனம் பார்த்தோம், முகத்தோட அழகை பார்த்தோம், அவைய கை பார்த்தோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வலுப்பெறும். அந்த நேரத்தில் நீங்கள் மனதார நீங்கள் வேண்டுதலை வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக கோவிலில் போய் சுவாமியை பார்த்து ரசிக்கணும், அந்த அழகை ரசிக்கணும். அந்த நேரத்தில் வேண்டுதல்லாம் கொண்டு போனீங்கன்னா மனக்கண்ணில் வேற ஓடும், புறக்கண்ணில் நம்மளால பார்க்கறத உள்ளே கொண்டு போக முடியாது. அதனால தான் சில ஆலயங்களுக்கு திருப்பதி இங்கெல்லாம் போனால் சுவாமியை பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. காரணம் என்னன்னா, நம்ம சுவாமியை பார்க்கறதே இல்லை, கண் மட்டும் சுவாமியை பார்க்கும். ஆனால் நமது அறிவு கண்ணில் நின்று அந்த அனுபவத்தை பெறாது. மாறாக அந்த அறிவு எங்க போயிடுது அப்படின்னா வேண்டுதலுக்கு போயிடும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அப்ப அறிவு ஒரு விஷயத்தை அனுபவப்படாமல் அதை மனதிலே நிலைநிறுத்த முடியாது. அப்ப நீங்க திருப்பதிக்கு பெருமாளை பார்க்க போனாலும் சரி, பழனியில முருகப்பெருமானை பார்க்க போனாலும் சரி, அண்ணாமலையாரை திருவண்ணாமலையில் தரிசிக்க போனாலும் சரி, தில்லையில் நடராஜ பெருமானை தரிசிக்க போனாலும் சரி, வேண்டுதல் எதுவும் இல்லாமல் உங்கள் பார்வையிலே அறிவை நிறுத்தி அந்த அறிவு அனுபவம் பெறும் வகையிலே நம்ம அப்படியே ரசித்து பார்க்கிறோம் அப்படின்னா அந்த உருவம் அப்படிங்கிறது நம்ம மனசில் அப்படியே நிலை பெற்று இருக்கும். அந்த ரகசியத்தை தான் நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த இடத்துல போய் நீங்கள் எதுவும் வேண்டாம், வேண்டத்தக்கது அறிவோயினி அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னவெல்லாம் வேணுமோ அது இறைவனுக்கு தெரியும். நம்ம போய் அந்த இடத்துல கண்குளிர பார்த்து ரொம்ப மனமகிழ்ச்சியாக ஓரமாக அமர்ந்து தியானித்திருங்கள். இப்போ நம்ம ஜபம் செய்கிறோம், தியானம் செய்கிறோன்னா கண்ணை மூடலாம். ஆக்ஞா சக்கரத்தில் அல்லது புருவ நெற்றியில் இறைவனுடைய அந்த வடிவத்தை நிறுத்தி நீங்கள் ஜபம் செய்கிறீங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சுவாமி கும்பிடும்போது எக்காரணத்தை கொண்டும் கண்ணை மூடி விடாதீர்கள். ஏன்னா அவ்வளோ தூரம் போய் வரவாங்க போயிட்டு நம்ம தூங்குறதுக்கு ஈடானதாகிடும். சுவாமி வந்ததுக்கப்புறம் தட்டி தட்டி எழுப்புனாலும் நம்மளால எந்திரிக்க முடியாத நிலையாயிடும். அது பெரிய துரதிருஷ்டம் ஆயிடும். நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா இனிமேல் எந்த ஆலயத்திலையும் போய் தீபாராதனை காட்டுறப்ப கண்ணை மூடிடாதீங்க. அப்போ மூடும் போதெல்லாம் இந்த பதிவை ஞாபகம் வச்சுங்க. மூட வேண்டாம். அந்த இடத்துல எதுவும் வேண்டவும் வேண்டாதீங்க, அப்படியே ரசிக்கணும். அந்த கண்களிலே ஒளியாக அறிவு அந்த இடத்துல இருந்து அதை அனுபவமாக்கணும். அப்பதான் அந்த உருவம் அப்படியே மனசுல நிலைச்சிருக்கும். அது பெரிய பெரிய மாற்றங்களை நம்ம மனதுக்குள் கொண்டு வரும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. சரின்னு பட்டா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.